வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு கோதுமை ரவையும் ஓட்ஸும் வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஓட்ஸை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ இதெல்லாம் வறுபடட்டும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவு கோதுமை ரவையை சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரவையை 2லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த ரவையை வறுத்துட்டு இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த ஓட்ஸை சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் ஒரு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கேரட்டை துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இதில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்க விட்டுட்டு இந்த இட்லி பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இந்த இட்லி எப்போ எடுத்துடலாம். நான் இப்போ புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.